வாழ்க வளமுடன். தமிழே உயிர். இந்த ஒளியலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, ரோஸ் மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது ரோஸும் இல்லாமல் மில்க்கும் இல்லாமல் எப்படி ரோஸ் மில்க் செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரோஸ் மில்க்கை விட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால். தேங்காய் பால் நம்ம தேங்காயை நல்லா துருவி மிக்சியில் அரைச்சி நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோன்னா தேங்காய் பால் கிடச்சிரும். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு பீட்ரூட். இதை நல்லா இந்த மாதிரி பொடியாக சீவிர இதை வச்சு சீவிக்கோங்க. பார்க்கலாம் எப்படின்னு. இந்த மாதிரி சின்ன கண் இருக்கிறத வச்சு சீவிக்கோங்க. அப்போ நம்ம பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பீட்ரூட் பாருங்கள், இந்த மாதிரி துருவி வச்சாச்சு. ஒரு துண்டு தான் எடுத்திருக்கேன், சின்ன துண்டு. இதுக்கப்புறம் இந்த பாலில் சேர்க்கறதுக்காக ஏலக்காய் தூள் பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்ச் அளவு தான் எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட்டை எடுத்து நல்லா இப்படி கொஞ்சம் கசக்கினாலே உங்களுக்கு பாருங்கள் அதில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் இதில் இறங்கிடும். ஒரு 2 ட்ராப் பாருங்கள், ஒரு 5-6 ட்ராப் விட்டுட்டேன். இதுவே போதும். இதை வச்சுட்டு இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய ரோஸ் மில்க் எவ்வளோ அழகாக தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த தேங்காய் பாலில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு அதை அளவிடவே முடியாது. நீங்கள் தேங்காய் பாலோடைய நன்மைகள்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவும் தெரியும் உங்களுக்கு. நான் சொல்கிறத விட நம்மளுடைய ரோஸ் மில்க் ரொம்ப ஏலக்காய் சேர்த்ததுனால ரொம்ப வாசனையாக இருக்குது. இது வளரும் பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சத்தான தேங்காய் பாலோடைய நம்ம ரோஸ் மில்க் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்ல ஆரோக்கிய வாழ்வை வாழலாம். இதில் வேணும்னா இனிப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதில் நாட்டு சக்கரை இல்லை வெல்லம், கருப்பட்டி, ஏதாவது கருப்பட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் கூட இதோடைய சத்து கூடும். அப்படி தேவைன்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதுவே இனிமையாக தான் இருக்கும் உங்களுக்கு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம்.